Audio Jungle. Hello friends, welcome back to the new learning. So previous video நம்ம என்ன பார்த்தோம்னா VB macro பேஸ் பண்ணி ஒரு user form எப்படி create பண்றது for data entry. For example, we have created some employee management system using VB form. So VB form யூஸ் பண்ணி ஒரு டேட்டா எப்படி எக்ஸல்ல இன்செர்ட் பண்ணுறது அண்ட் எக்ஸிஸ்டிங் டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது யூசர் ஃபார்ம் யூஸ் பண்ணி தென் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸ்லேருந்து எனக்கு பர்சனலாக கிடைச்ச ஃபீட்பேக் என்னென்னா நிறைய பேர்கிட்டருந்து எனக்கு கிடைச்ச காமன் ஃபீட்பேக் என்னென்னா நான் இந்த டேட்டா வந்து நான் இந்த யூசர் ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணணும் விச் மீன்ஸ் விபி யூசர் ஃபார்ம் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஓப்பன் மை எக்ஸல் ஒர்க் புக். ஸோ எந்த ஒர்க் புக்கில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கணும் யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அந்த எக்ஸல் ஒர்க் புக்கை நான் பர்சனலாக ஓப்பன் பண்ணணும். தென் ஹாவ் டு மேனுவலி கோ டு மை விஷுவல் பேசிக். தென் ஐ ஹாவ் டு ட்ரிகர் மை யூசர் ஃபார்ம். தென் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு என்டர் ஆர் அப்டேட் மை டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு டீட்டெயில்ஸ் கிடச்சிது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு காமனான ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்மாக எனக்கு வேணும். விச் மீன்ஸ் நார்மல் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு .exe இருக்கும் அல்ல .msi ஃபைலாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நம்மளோட லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகும் நம்மளோட டெஸ்க்டாப்பில். ஸோ யூசர் whenever the user clicks the shortcut, so automatically the application will trigger my application will open my entire window. ஸோ என்னோடய விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும். நான் வாட் எவர் ஆக்ஷன் ஐ கேன் டூ தட் வித் தட் அப்ளிகேஷன் இட் செல்ஃப். ஸோ ஒரு ஷார்ட்கட்டை நாங்கள் ட்ரிகர் பண்ணும்போது ஷார்ட்கட்டை நான் கிளிக் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் நான் எனக்கு தேவையான என்னென்ன ஆக்ஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அதை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு பேசிக்காக வேணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் எனி எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிகர் மேனுவலி இந்த எக்ஸல் ஒர்க் புக் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமனாக நிறைய ஃபீட்பேக் வந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ என்னோட எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணாமையே விச் மீன்ஸ் என்னோட எந்த எக்ஸல் ஷீட்டையும் ஓப்பன் பண்ணாமையே விபி ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி ஸோ என்னோட எக்ஸிஸ்டிங் மேக்ரோவை எப்படி ட்ரிகர் பண்ணுறது அப்படி இல்லைனா என்னோட எக்ஸிஸ்டிங் யூசர் ஃபார்மை எப்படி கால் பண்ணுறது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் சிம்பிள் என்னென்னா நான் எந்த எக்ஸல் ஒர்க் புக்கையும் ஓப்பனே பண்ண போகிறதில்ல. ஸோ எக்ஸல் ஒர்க் புக்கு ஓப்பனே பண்ணாமல் என்னோட அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்கிற மேக்ரோ ஆர் யூசர் ஃபார்மை நான் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் ட்ரிகர் பண்ண போகிறேன். ட்ரிகர் பண்ணி அதில் டேட்டா என்டர் பண்ணி அதை எக்ஸல் ஷீட்டில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு யூசர் ஃபார்ம் தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா என்டர் பண்ணுறதுக்கு ஸோ எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செப்பரேட் ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருந்தோம் விச் இஸ் சப்மிட்டட் அண்ட் கேன்சல். ஸோ இதுதான் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த சிமிலர் வே இன்சர்ட் பண்ண டேட்டாவை விச் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அண்ட் இஃப் யூசர் வாண்ட்ஸ் டு ரிமூவ் தட் ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஸோ எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது தென் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த யூசர் ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெண்டு யூசர் ஃபார்மையும் நான் என்னோட எக்ஸல் ஷீட் ஓப்பனே பண்ணாமல் விச் மீன்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் இதுதான் வந்து என்னோட ஸ்பெசிஃபிக் எக்ஸல் ஃபைல். ஸோ எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா என்னோட இந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் இருக்குது. டியில் அலாட் டெக்னோசாஃப்டில் எக்ஸல் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த யூசர் ஃபார்மை ட்ரிகரே பண்ண முடியும். ஐ வில் ஜஸ்ட் ட்ரிகர் இட் ரைட் நோ. ஸோ நான் இதுதான் வந்து ரன் மேக்ரோ எஃப்ஐ நீங்கள் யூஸ் பண்ணி கூட ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த யூசர் ஃபார்மை ட்ரிகரே பண்ண முடியும். ஸோ காமனாக நிறைய பர்சன்கிட்டேருந்து எனக்கு வந்த ஃபீட்பேக் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணணும். ஐ வில் ஷோ யூ. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டருக்கு போகணும். தென் ஐ ஹாவ் டு ஓப்பன் மை எக்ஸல் ஒர்க் புக். நான் எக்ஸல் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணணும். தென் ஐ ஹாவ் டு கோ டு மை டெவலப்பர் டேப் அண்ட் கிளிக் விஷுவல் பேசிக். தென் விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணிவிட்டு நான் எந்த யூசர் ஃபார்ம் வேணுமோ அதை மேனுவலாக செலக்ட் பண்ணி தென் ஐ ஹாவ் டு ட்ரிகர் மை ரெஸ்பெக்டிவ் யூசர் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நிறைய ஆக்ஷன் நான் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணாம். ஜஸ்ட்டு என்னோட டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட்ஸ் ஆர் ஒரு சம் அதர் ஸ்கிரிப்ட் இருக்கணும். நான் அதை ட்ரிகர் பண்ணாலே என்னோட யூசர் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகணும்.
நான் அதிலேயே வந்து டேட்டா என்ட்ரு பண்ணணும். தென் whenever I want to see my data, the same way I have to click my desktop icon, my desktop shortcut, then the user form will trigger in background itself அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய ஃபீட்பேக் வந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 2 யூசர் ஃபார்மையும் எக்ஸல் ஓப்பன் பண்ணாமையே நான் ஓப்பன் பண்ணி அதில் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். லெட்ஸ் see how we can do that. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபார்முக்கு நான் ப்ரீவியஸாக இருக்கிறத டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய 2 யூசர் ஃபார்ம். ஒன்று வந்து டேட்டா இன்செட் அண்ட் வந்து ரெண்டாவது வந்து டேட்டா அப்டேட். ஸோ இந்த யூசர் ஃபார்மை நான் ட்ரிகர் பண்ணணும்னா நான் அதுக்கு F5 அப்படிங்கிற ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். டேரெக்டாக நான் ப்ரெஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த F5 ஆக்ஷனுக்காக நான் ஒரு மேக்ரோ எழுத போகிறேன். ஜஸ்ட் சிங்கிள் லைன் கோட். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மாடியூலோட நேம் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்ம் ஷோ. ஏன்னா என்னோடய யூசர் ஃபார்மை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபார்ம் ஷோ அப்படின்னு மாதிரி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சப் ப்ரொசீஜர் நான் க்ரியேட் பண்ணுறேன். சப் டேட்டா இன்செட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து எதுனா என்னோடய டேட்டா இன்செட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபார்ம் நேம். ஸோ ஃபார்ம் நேம் எதை சொல்கிறேன்னா இதுதான் வந்து ஃபார்ம் நேம். டேட்டா இன்செட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபார்ம் நேம். இதுக்கு கீழே கேப்ஷன் அப்படின்னு இருக்கும், அது வந்து ஃபார்மோட கேப்ஷன். ஸோ ஃபார்முக்கு மேலே நீங்கள் என்ன டேட்டா வேணும், இது எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இதை தான் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. ஸோ கேப்ஷனில் எது என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அது உங்களோட ஃபார்மோட ஹெட்டராக இருக்கும். ஸோ அது நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்க வேண்டியது என்னென்னா டேட்டா இன்செட். இதுதான் வந்து நம்மளோட ஃபார்ம் நேம். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. தென் வந்து உங்களோட மேக்ரோக்குள்ளே ஜஸ்ட் ஷோ அப்படின்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போது நான் இந்த மேக்ரோவை ரன் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுறேன். F8 மூலிமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுறேன். ஓகே, என்னோட ப்ரொசீஜர் நேமும் என்னோட ஃபார்ம் நேமும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரொசீஜர் நேமை நான் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நவ் ஐ வில் ட்ரிகர் இட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோட எந்த ஃபார்ம் வேணுமோ அந்த ஃபார்முக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக ரன் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு இன்செட் ஃபார்ம் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ F8 மோட் இல்லாமல் நான் டேரெக்டாக இந்த மேக்ரோ, இந்த ஸ்பெசிஃபிக் மேக்ரோவை மட்டும், இந்த சிங்கிள் லைன் கோடை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி என்னோடய அப்டேட்டுக்கும் நான் ஒரு மேக்ரோ க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்னோடய சப் ப்ரொசீஜர் நேம், ரெண்டாவது வந்து டேட்டா அப்டேட் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ த சேம் வே டேட்டா அப்டேட் ஃபார்முக்குள்ளே போயிருங்க. உங்களோட ஃபார்ம் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்னோடய ஃபார்ம் நேம் டாட் ஷோ, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லைன் கோட் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செகண்ட் ஃபார்ம் வந்து அப்டேட்டட் ஃபார்ம் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு 2 ஃபார்ம் ஓப்பன் ஆகிறதுக்கு நான் 2 மேக்ரோ ரன் பண்ணி எழுதிட்டேன் என்னோடய விஷுவல் பேசிக்காக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விபி ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். விபி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நீங்கள் தனியாக ஐடி ஆர் தனியாக செப்பரேட்டாக எந்த டூல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட எல்லா லேப்டாப்லேயும் நோட் பேட் இருக்கும். நோட் பேட் வந்து காமனானதான். ஸோ நோட் பேட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் பேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு விண்டோஸில் வந்து நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நோட் பேட் டைப் பண்ணிக்கிங்க. இதில் நம்ம எழுத வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸல் ஆப்ஜெக்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. செட் ஆப்ஜெக்ட் ஆர் ஆப் எக்ஸல். ஸோ ஆப்ஜெக்ட் எக்ஸல் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். க்ரியேட் ஆப்ஜெக்ட். ஸோ எது நம்மளோட ஆப்ஜெக்ட்னா எக்ஸல் அப்ளிகேஷன் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸல் டாட் அப்ளிகேஷன். ஸோ அடுத்தது என்னோட ஸ்க்ரீன் வந்து நான் இந்த மேக்ரோ ரன் பண்ணும்போது, விச் மீன்ஸ் நான் இந்த விபி ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது என்னோடய பேக்ரவுண்டில் நடக்கிற எல்லாமே எனக்கு விசிபிளாக இருக்கணுமா வேணாமா, என்னோடய யூசர் ஃபார்ம் மட்டும் எனக்கு விசிபிளானா போதுமா, இல்லை பேக்ரவுண்டில் நடக்கிற எல்லா ஆக்ஷனும் எனக்கு விசிபிளாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. எனக்கு வந்து வேணாம், எனக்கு இது மட்டும் ரன் ஆனால் யூசர் ஃபார்ம் மட்டும் அது எனக்கு விசிபிள் ஆனால் போதும். ஸோ என்ன பண்ணுறேன், என்னோட ஆப்ஜெக்ட் நேம் காப்பி பண்ணிக்கிட்டேன். டிஸ்பிளே அலர்ட். என்னோடய டிஸ்பிளே அலர்ட்ஸை வந்து நான் ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். எதுக்காகனா எனக்கு என் ஆக்ஷன்ஸ்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆனால் போதும், எனக்கு ஃபோர்க்ரவுண்டில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அலர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் புக் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஒர்க் புக்கில் தான் வந்து எல்லா ஆக்ஷனும் நடக்கணும். ஸோ ஒர்க் புக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண எக்ஸல் ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டாட் ஒர்க் புக்ஸ் டாட் ஓப்பன். ஸோ என்னோட எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற மேக்ரோவை நான் ட்ரிகர் பண்ண போகிறேன் பேக்ரவுண்ட்லேருந்து. ஸோ என்னோட எந்த எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணணும், ஸோ இந்த யூசர் ஃபார்ம் எந்த ஒர்க் புக்கில் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ விச் மீன்ஸ் இதுதான் வந்து என்னோட எக்ஸல் ஃபைல். ஸோ இதை நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பார்த்து தான் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ /எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த பார்த்தை நான் காப்பி பண்ணிவிட்டு அலாங் வித் ஒரு எக்ஸ்டென்ஷன் அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே இந்த ஸ்பெசிஃபிக் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து என்னோட எந்த மேக்ரோ ரன் ஆகணும், ஃபஸ்ட்டு என்னோட எந்த மேக்ரோ ரன் ஆகணும். எனக்கு வந்து 2 மேக்ரோ இருக்குது இதில். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஃபார்ம் ஷோ பண்ணுறதுக்கு, ரெண்டாவது வந்து அப்டேட் ஃபார்ம் ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ எந்த மேக்ரோவை நான் ரன் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நான் இன்சர்ட் ஃபார்மை வந்து நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் எக்ஸல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் டாட் ரன். என்னோட மேக்ரோவில் என்னோட எக்ஸலில் இருக்கிற இந்த மேக்ரோவை எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோடய மேக்ரோ ரன் ஆனதுக்கப்புறம் என்னோட இந்த எக்ஸல் ஆப்ஜெக்டை கில் பண்ணிடு குவிட். ஸோ அவ்வளோதான், 5 லைன் கோட். ஸோ 5 லைன் கோட். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு எக்ஸல் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் பேக்ரவுண்டில் எனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் நான் ரன் ஆகிறதுக்காக நான் அதை என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே அலர்ட்டை வந்து ஃபால்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எந்த ஆக்ஷனும் எல்லா ஆக்ஷனும் பேக்ரவுண்டில் நடந்தால் போதும், ஃபோர் க்ரவுண்டில் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் டிஸ்பிளே அலர்ட்டாக ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன், டிசேபிள் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட எக்ஸல் ஒர்க் புக்குக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எதுக்காகனா எந்த ஸ்பெசிஃபிக் என்னோட லோக்கல் ஃபோல்டரில் இருக்கிற எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் மேக்ரோவை நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லைன், எந்த மேக்ரோவை ட்ரிகர் பண்ணுமோ அந்த மேக்ரோவை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு லைன். ஸோ ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனும் ரன் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். விச் மீன்ஸ் எக்ஸல் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸல் வந்து டாஸ்க் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் 5 லைன் கோட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபைலில் போய்ட்டு ஜஸ்ட்டு சேவஸ் கொடுங்க. உங்களோட டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கிங்க. கீழே ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும், பை டிஃபால்ட்டாக .txt இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணி ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போது உங்களோட ஸ்கிரிப்டோட நேம் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா இன்செட் ஃபார்ம் .vbs, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட்டு 3 எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .vbs அப்படின்னு இருக்கணும். ஸோ இன்செட் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கோங்க, அந்த vbs ஃபைலோட பேர் என்ன பேர்னாலும் கொடுத்துக்கோங்க. ஆனால் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .vbs அப்படின்னு முடியணும். பை டிஃபால்ட்டாக நோட் பேட் எப்படி சேவ் ஆகும்னா .txt அப்படின்னு சேவ் ஆகும். பட் நீங்கள் இந்த vbs ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபைல் நேம் .vbs அப்படின்னு சேவ் பண்ணிக்கங்க. vbs, b ஃபார் வெற்றி, b ஃபார் பாலா அண்ட் s ஃபார் சிம்லா. ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துங்க. உங்களோட எந்த பாத்தில் சேவ் பண்ணணுமோ, நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ என்னோடய டெஸ்க்டாப் போகிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு நோட் பேட் சேவ் ஆச்சுன்னா, நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு நோட் பேடை சேவ் பண்ணி காமிக்கிறேன் டெஸ்க்டாப்லேயே. ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் ஒரு நோட் பேடை சேவ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு நோட் பேட் வந்து சேவ் ஆகிற ஃபார்மேட் test.txt. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து vbs ஃபைல், இது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் ஃபைல். ஸோ இதை நீங்கள் ட்ரிகர் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே எழுதிருக்கிற லைன்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் வந்து நீங்கள் நோட் பேடை ஜஸ்ட்டு ட்ரிகர் பண்ணிங்கன்னா, இதை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் என்ன லைன் எழுதிங்களோ அது ட்ரிகர் ஆகும். பட் நோட் பேடை நீங்கள் காமனாக ட்ரிகர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் தான் ஆகும். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த vbs ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணி என்னோட அந்த ஃபார்மை வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய எக்ஸல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுதான் வந்து என்னோடய எக்ஸல். இந்த எக்ஸலை தான் வந்து
நான் திருப்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்பெசிஃபிக் எக்ஸல். இந்த எக்ஸலில் தான் வந்து நான் அந்த விஷுவல் பேசிக் ஃபார்ம்லாம் வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் இந்த 2 ஃபார்மையும் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு நான் விபி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஸோ அதை மட்டும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய எல்லா எக்ஸலையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது, நான் எக்ஸலை டாஸ்க்லே பண்ணுறேன். எந்த எக்ஸல் ஆப்ஜெக்ட்டும் எனக்கு வேணாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய எல்லா எக்ஸலையும் டாஸ்க்லே பண்ணிட்டேன். பேக்ரவுண்டில் எனக்கு எந்த எக்ஸலுமே ரன் ஆகலை. ஸோ இப்போது நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் இருந்து நான் அந்த டெஸ்ட் ஃபைலை டெலீட் பண்ணுறேன், தேவையில்லை எனக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய விபி ஸ்கிரிப்ட் மூலியமாக நான் என்னோடய யூசர் ஃபார்மை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டேட்டா என்டர் பண்ண போகிறேன். அது என்னோடய பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். அதை அகெயின் நான் என்னோடய விபி ஸ்கிரிப்ட் மூலியமாகவே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்னோடய விபி ஸ்கிரிப்டை நான் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ட்ரிகர் ஆகி என்னோடய யூசர் ஃபார்ம் மட்டும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ என்னோடய யூசர் ஃபார்ம் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுது. நான் இங்கே எந்த எக்ஸலுமே ஓப்பன் பண்ணல. நீங்கள் என்னோடய மெனுவை பார்த்தா தெரியும், இங்கே எந்த எக்ஸலுமே ஓப்பனே ஆகலை. பை டிஃபால்ட்டாக நான் விபி ஸ்கிரிப்ட் மூலியமாக நான் என்னோடய ஸ்கிரிப்டை ரன் பண்ணி என்னோடய யூசர் ஃபார்மை நான் ட்ரிகர் பண்ணியிருக்கேன். என்னோடய யூசர் ஃபார்ம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ டம்மியாக ஒரு டேட்டா க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ 1030 எம்ப்ளாயி ஐடி அண்ட் ஃபஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் விவேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கே. மொபைல் நம்பர் 969878654341. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். டேட் ஆஃப் பர்த்து கம்மியாக ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். தென் பாஸ்போர்ட் ஹோல்டரா, எஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர். ஸோ விவேக் எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா 1030 கொடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா 1030 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நேம் வந்து விவேக், லாஸ்ட் நேம் வந்து கேன்னு கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர் 4321 எண்ட் ஆகுது. டேட் ஆஃப் பர்த் வந்து March 3, 1994 கொடுத்துருக்கேன். பாஸ்போர்ட் ஹோல்டர் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் நான் சப்மிட் பண்ண போகிறேன். நான் சப்மிட் பண்ணிட்டேன். டேட்டா ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு எனக்கு ஒரு பாப்பப்பும் வந்துருச்சு. நான் ஓகே கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ டேட்டா அப்டேட் ஆகிருச்சா அப்படின்னு நான் பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் வந்து என்னோடய எக்ஸல். ஸோ நான் எக்ஸல் மேனுவலாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேட்டா அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். எஸ், எக்ஸாக்ட்லி 1030 ஒரு ஃபைல் ஒரு என்ட்ரி அப்டேட் ஆகிருக்கு. விவேக் கே என்னோடய மொபைல் நம்பர், நான் கொடுத்த டேட் ஆஃப் பர்த், தென் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எஸ்ன்னு கொடுத்தேன். எல்லாமே எனக்கு எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9 என்ட்ரி இருக்குது. ஈவன் எம்ப்ளாயி நம்பர் 1001லேருந்து 1030 வரைக்கும் இருக்குது. எனக்கு 9 என்ட்ரி இருக்குது. 9 என்ட்ரிஸ் இருக்குது இந்த டேட்டாவில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் மறுபடியும் எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன். நான் டெஸ்க்டாப் போகிறேன். என்னோடய விபி ஸ்கிரிப்டை ட்ரிகர் பண்ணுறேன். எனக்கு அகெயின் யூசர் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. இப்போ 1040 கொடுக்குறேன். ஃபஸ்ட் நேம் வந்து ரமேஷ்னு கொடுக்குறேன். இனிஷியல் எஸ். மொபைல் நம்பர் கொடுக்குறேன். தென் டேட் ஆஃப் பர்த் 1 Jan 1, 1990 கொடுக்குறேன். பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் நோன் கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா 1040 ரமேஷ், லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எஸ். மொபைல் நம்பர் வந்து 3224 முடியுது. January 1, 1990 டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன். பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் நோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் யூ சி, இதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸல் ஃபைலில் எவ்வளோ டேட்டா இருந்ததுன்னா 9 என்ட்ரிஸ் இருந்தது. லெட் சி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ண உடனே என்னோடய டேட்டா அப்டேட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். Now I directly go to my form. As you see, the data has entered in my existing Excel sheet. So இந்த மாதிரி என்னோட எக்ஸல் ஃபைலை ஓப்பனே பண்ணாமல் யூஸிங் விபி ஸ்கிரிப்ட் மூலயமா என்னோட யூசர் ஃபார்மை கால் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணுறேன், எப்படி இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மேக்ரோ எழுதணும், அதே மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கு மேக்ரோ எழுதிட்டேன். ஆல்ரெடி என்னோட மேக்ரோ என்னோட மாடியூலை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் நான் ஒரு விபி ஸ்கிரிப்ட் மூலயமா கால் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இந்த மேக்ரோட நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் என்னோட
இன்னொரு விபி ஸ்கிரிப்ட் காப்பி பண்ணிக்கிங்க, அதோடது வந்து அப்டேட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் ஃபார்ம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இந்த விபி ஸ்கிரிப்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகுது, இன்ஸ்டன்ட் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ரைட் கிளிக் அண்ட் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் கொடுக்குங்க. அப்படி எடிட் இல்லைனா ஓப்பன் வித் நோட் பேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன், டேட்டா இன்செர்ட் அப்படிங்கிற மேக்ரோவுக்கு பதிலாக டேட்டா அப்டேட் அப்படிங்கிற மேக்ரோவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்னோடய மேக்ரோ நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஃபைல் நேம் அலாங் வித் பாத் யூ கேன் டூ தட். பட் எனக்கு வந்து இந்த 2 மேக்ரோவுமே ஒரே ஃபைலில் தான் இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் பாத்தை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சேம் கோடு 5 லைன் கோடு தான். ஸோ எக்ஸல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், டிஸ்பிளே அலர்ட் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எல்லா ஆக்ஷனுமே நான் பார்க்கணும், விசிபிளாக நான் பார்க்கணும், என்னோடய மேக்ரோ என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதோ எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னா இது நீங்கள் ட்ரூன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபோர் க்ரௌண்டில் ரன் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் பேக்ரவுண்டுக்கு பதிலாக ஃபோர் க்ரௌண்டில் ரன் ஆகும், உங்களால் எல்லாமே விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்னோடய ஃபைல் பாத் அலாங் வித் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் வந்து என்னோடய மேக்ரோ நேம், எந்த மேக்ரோவை நான் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸல் ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் இந்த அப்டேட் ஃபார்மை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட செகண்ட் ஃபார்ம் விச் இஸ் அப்டேட்டட் ஃபார்ம் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ ஆஸ் யூ சி எம்ப்ளாயி ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் அந்த செகண்ட் ஃபார்ம் அப்படியே எனக்கு ஓப்பன் ஆகிருச்சு அலாங் வித் ரெஸ்பெக்டிவ் டேட்டாஸ். ஸோ இது வந்து என்னோட எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற ஹெட்டர்ஸ். ஸோ ஹெட்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக எனக்கு எல்லா டேட்டாஸும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண ரமேஷ் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நான் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து 1040க்கு பதிலாக 1050ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ரமேஷோட இன்சியல் எஸ்ஸுக்கு பதிலாக SH அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். மொபைல் நம்பர் 4க்கு பதிலாக 3ன்னு மாற்றுறேன், ஆர் 222ன்னு மாற்றுறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்கன்னா 90க்கு பதிலாக 91ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ப்ரீவியஸாக நோன் இருந்தது, நான் எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இந்த டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறேன். நான் எக்ஸலை ஓப்பன் பண்ணல, நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னோடய எந்த விண்டோலையும் எக்ஸலே இல்லை, ஃபோர் நோடில் எக்ஸலே இல்லை, பேக்ரவுண்ட்லேயும் கிடையாது, நான் டாஸ்க் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அப்டேட். ஸோ ஆஸ் யூ சி அப்டேட் பண்ண உடனே என்னோட லாஸ்ட் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டோட எம்ப்ளாயி நம்பர் மாறிடுச்சு, அவரோட இனிஷியல் மாறிடுச்சு, மொபைல் நம்பர் மாறிடுச்சு, டேட் ஆஃப் பர்த் 1990லேருந்து 91ன்னு மாறிடுச்சு. த சேம் வே எக்ஸல் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸும் நோன் இருந்தது, இப்போ எஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ இது இல்லாமல் நான் ஒரு ரெக்கார்டை டெலீட்டும் பண்ணுறேன். ஸோ பாபு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்குது, 1009 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறேன், என்னோட டிபிலேருந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தோடனே எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 ஆக்ஷனும் என்னோடய எக்ஸல் ஷீட்லேயும் பெர்ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நான் கிராஸ் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னோடய எக்ஸல் நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ரமேஷ் அப்படிங்கிறவரோட டேட்டாவை பார்க்குறேன். ஸோ இந்த டேட்டா அப்டேட் ஆகலை. ஸோ எதுக்காகன்னு பார்க்கலாம். அப்டேட் ஓகே. ஸோ நான் என்னோட டேட்டாவை நான் அப்டேட் பண்ணிட்டேன், பட் என்னோடய ஒர்க் புக்கை நான் சேவ் பண்ணலை. ஸோ அதுதான் ப்ராப்ளம் இங்கே. ஸோ நான் என்ன பண்ணணும், அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் சேவ் அப்படிங்கிற ஒரு லைனை நான் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் புக் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். ஸோ எனக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன், என்னோடய எக்ஸல் க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் என்னோடய எக்ஸல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் டாஸ்க் ஃபைல் பண்ணுறேன். எக்ஸல் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஆஸ் யூ சி நான் இன் சர்ச் பண்ணுறேன், எனக்கு எக்ஸல் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டெஸ்க்டாப்பில் செகண்ட் ஃபார்ம் விபி அப்டேட்டட் ஃபார்ம் டாட் விபி ஸ்கிரிப்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சேம் சேஞ்சஸ், ரமேஷ் அப்படிங்கிறவரோட இனிஷியலாக SHன்னு மாற்றுறேன். எம்ப்ளாயி ஐடி வந்து 50ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். மொபைல் நம்பர் 222ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். டேட் ஆஃப் பர்த் 91. த சேம் வே பாஸ்போர்ட் ஹோல்டர் டீட்டெயில்ஸ் எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன், கொடுத்துட்டேன். இங்கே எனக்கு இங்கே என்னோட டேட்டா கிரெட் வியூவில் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ சேம் வே பாபு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை நான் டெலீட்டும் பண்ணுறேன். ஸோ நான் 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். பாபு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சனோட
எம்ப்ளாயி நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய யூசர் ஃபார்ம் நான் க்ளோஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்னோடய ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் போய்ட்டு என்னோடய எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். எஸ், ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ என்னோட ரமேஷ் அப்படிங்கிறவரோட டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ 1040 இருந்தது, இப்போ வந்து 1050 ரமேஷ். இனிஷியல் வந்து எஸ்ன்றது எஸ்ஹெச்னு மாறிடுச்சு. மொபைல் நம்பர் வந்து 223 இப்போ 222 மாறிடுச்சு. டேட் ஆஃப் பர்த் 90 91. ஸோ சேம் வே பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து நோன்றது எஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட மேக்ரோ ஆர் யூசர் ஃபார்ம் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ், ஸோ எதுனாலுமே சரி அதை வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணி ட்ரிகர் பண்ணாமல் டேரெக்டாக நம்மளோட விபி ஸ்கிரிப்ட் மூலியமாகவே ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக வந்து ஒரு டேட்டா என்ட்ரி அப்ளிகேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, ஒரு டேட்டா என்ட்ரியோட சர்வர், ஒரு அப்ளிகேஷனுக்கு பேசிக்காக ஒரு சர்வர் இருக்கும். ஸோ சர்வர் என்ன பண்ணுவாங்க, காமனாக ஒரு சென்ட்ரலைஸ்டு பாத்தில் வச்சுருவாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் மீன்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க யூசர் இன்டர்ஃபேஸில் டேட்டா என்டர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம இதே டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த எக்ஸலை தான் நம்ம ஒரு டேட்டா பேஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸலை வந்து ஒரு 5 பேர் 5 பேர் வந்து டேட்டா என்ட்ரி பண்ண போகிறாங்கன்னா 5 பேரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டெபாசிட்டில் வச்சுருங்க. விச் இஸ் உங்கள் லோக்கலில் ஒரு காமன் ஷேர் லோக்கலில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஃபைலை ப்ளேஸ் பண்ணிடுங்க. அந்த ஃபைலுக்கான ஆக்சஸை 5 பேருக்கும் கொடுத்துருங்க, 5 டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்க்கும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த 5 பேராலையும் இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸல் ஷீட்டில் டேட்டா என்ட்ரு பண்ண முடியும். ஸோ ஆனால் வந்து ஒரே டைமில் ஒரு பர்சனலாக மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். மற்ற 4 பேர் வந்து ஓப்பன் பண்ணும்போது அது வந்து ரீட் ஒன்லி மோடில் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களால வந்து ஜஸ்ட் டேட்டா பார்க்க தான் முடியுமே தவிர அவங்களால எடிட் பண்ண முடியாது அண்ட் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு காமனாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி உங்களோட லோக்கல் ஷேர் பாத்தில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் ஒரு விபி யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி விபி ஸ்கிரிப்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த விபி ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் 5 டிஃப்ரெண்ட் மிஷினில் டிப்ளாய் பண்ணால் போதும். விச் மீன்ஸ் 5 டிஃப்ரெண்ட் மிஷினில் இருந்து நீங்கள் இந்த விபி ஸ்கிரிப்டை லாகின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு யூசர் ஃபார்ம் மட்டும் ஓப்பன் ஆகும். அந்த யூசர் ஃபார்மில் நீங்கள் டேட்டா என்ட்ரு பண்ணலாம். இந்த டேட்டா தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எக்ஸல் ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு சேவ் ஆகிரும். ஸோ whenever user needs to fetch the data, automatically இந்த டேட்டாலேருந்து உங்களுக்கு ஃபெச் ஆகும். ஸோ 5 டிஃப்ரெண்ட் யூசருமே சேம் டைமில் இந்த எக்ஸல் ஃபைலில் டேட்டா என்ட்ரும் பண்ணலாம், டேட்டா ஃபெச்சும் பண்ணலாம், டேட்டா அப்டேட்டும் பண்ணலாம். ஸோ இதுக்காக வந்து இந்த மாதிரி யூசர் ஃபார்ம் அண்ட் விபி ஸ்கிரிப்ட்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து நாங்கள் பேசிக்காக வந்து விபி ஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு மேக்ரோவை ட்ரிகர் பண்ணுறது, அல்ல ஒரு யூசர் ஃபார்ம் ட்ரிகர் பண்ணுறது, சிம்பிளாக ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜர் லெவல் ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணணும், ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும், ஒரு பில்லிங் அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூசர் ஃபார்ம், உங்களோட பில்லிங் ஜென்ரேட் பண்ணுற யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைம் எக்ஸல் ஓப்பன் பண்ணி ட்ரிகர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு விபி ஸ்கிரிப்டை கால் பண்ணி ஜஸ்ட் யூசர் ஃபார்ம் ஓப்பன் ஆகும், ஜஸ்ட் பில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், நான் இதை ஷேர் பண்ணிட்டேன். இன்கேஸ் இது எதாவது டவுட்டு இல்லை கிளாரிஃபிகேஷன் இல்லை இதில் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸுமே தேவைப்படுது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சஜஷன் இருக்கும், இல்லை நிறைய கிளாரிஃபிகேஷன் இருக்கும், எதாக இருந்தாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐ ட்ரை டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ தேங்க்யூ காய்ஸ். Thank you guys, thanks for your support as always.